Hi friends, Anna University November December 2025 Regulation 2021 important questions இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code EE3251 Electric Circuit Analysis 23/12/2025 afternoon நடக்க போற பேப்பருக்கான Part B and Part C கான important questions பார்க்க போறோம். கொடுத்திருக்க important questions and important topics எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க. மறக்காம நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்ட்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனலைசிஸ் இந்த பேப்பர் எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம் பேப்பர் தான். மேக்ஸிமம் தேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கொஸ்டினில் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நான் தேரி கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் தேரி கொஸ்டினும் இந்த 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 ஒவ்வொரு யூனிட்ல கொடுத்துருக்கேன். அந்த தேரி கொஸ்டின்ஸும் கட்டாயமாக படிச்சிருங்க. அண்ட் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. நான் ஒவ்வொரு லெசன்லையும் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸை நீங்கள் கவர் பண்ணால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு 4 இயர் கொஷின் பேப்பர் இருக்கு. அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்டு 2 மார்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, சரிங்களா? 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேரி 2 மார்க் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம ரைட் பண்ணாலே 2 மார்க்ஸில் ஒரு 10 மார்க் இல்லை ஒரு 15 மார்க்ஸ் ஆச்சு ஸ்கோர் பண்ணால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க 2 மார்க்கை தெளிவாக படிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு 7 இல்லை 6 கிட்ட நம்ம அட்டன் பண்ணலாம். அதனால 2 மார்க்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது தெளிவாக ஃபுல்லாக படிச்சிருங்க. கொஸ்டின் பேப்பர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 11th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மெஷ் அனலைசஸ். நீங்கள் கரண்ட்டை ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நோடல் அனலைசஸ், வோல்டேஜை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மெஷ் நோடல்னு கூட கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்டெரக்டாக கூட இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட் கொடுத்துட்டு அந்த ஆர்எல்சி சர்க்கியூட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ, ஆர்எம்எஸ் வேல்யூ, பேஸர் டயக்ராம், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், பவர் ஃபேக்டர் இதெல்லாம் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கன்ஃபார்ம் படிச்சுட்டு போயிடுங்க. இது மேக்ஸிமம் 2 மார்க்ஸ்லையும் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சா கூட நீங்கள் ஏன்னா கொஷினில் கிவன் இருக்க போகுது. ஒன்று உங்களுக்கு கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்எல்சி சர்க்கியூட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த கிவனை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுடலாம். எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் கன்ஃபார்ம் தெரிஞ்சுட்டு போயிடுங்க. இந்த லெசனில் தியரி கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப் லா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா இருக்குது. அந்த 2 லா படிச்சிருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ரெசிஸ்டர் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ், நோடல், தேர்ட் கொஷின் இது மூணுமே கவர் பண்ணுங்க. நம்ம வந்து பார்ட் சியில் கூட இந்த கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் தேரம் ரிப்பீட்டடாக இந்த தேரம் தான் கேட்டுட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் தேரம், செகண்ட் பார்த்தீங்கன்னா தெவினியன் தேரம், தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன், நார்டன் ஈக்குவலண்ட். இந்த 4 தேரத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன், தெவினியன், ஸ்டார் டெல்டா. இந்த ஸ்டார் டெல்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மூணுத்தையும் பார்ட் சிலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்ட் பிலையும் வருது. ஃபர்ஸ்ட் இந்த 3 தேரம்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் நான் கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். அந்த கொஷின் பேப்பர்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த லெசன்லாம் நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஏன்னா பின்னாடி போக போக கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாகவும் இருக்கும், வேற மாதிரி கூட கொஷின் இருக்கும். இந்த லெசன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துட்டு இதை சூப்பர் பொசிஷன் தேரம் வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு டேரெக்டாகவே கேட்டுருவாங்க. அதனால இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 13ல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா derive the expression for transistant current and also draw the transistant response of the current in RC circuit, RL circuit, RLC circuit. தேரியாவும் இருக்கு. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா தேரியாவும் ஒரு சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளமும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு, சரிங்களா? தேரியும் இருக்கு, ப்ராப்ளமும் இருக்கு. நான் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கலாம், எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் த லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 25ல கேட்ட கொஷின் ஒன்று, இதை படிச்சுக்கோங்க. இதான் 13 லெசனுக்கான யூனிட் 3க்கான அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் சொன்னேன், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ். இது 13ல ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்சி சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. டெரைவ் அண்ட் ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த டிரான்சிஸ்டன்ட் கரண்ட். உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டன்ட் கரண்டோட எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ண சொல்லிட்டு டிரான்சிஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கரண்ட்டை ட்ரா பண்ண சொல்றாங்க. நம்ம செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. ஆர்எல்சி சர்க்கியூட் கொடுத்துட்ட உடனே அதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் டிரான்சிஸ்டன்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கொஷினை தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி கொஷின்
இதுவும் வந்து ஒரு ஆர்சி சர்க்யூட் குடுத்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா கேட்கவும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் 14த் கொஸ்டின். அந்த பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். அது மேல இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே எக்ஸ்பிரஷன டெரைவ் பண்ணிடுவீங்க. ஆனா டிரான்சிஸ்டன்ட் கரண்ட் ரெஸ்பான்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம பேஸ் பண்ணி நீங்க போடுற மாரி இருக்கும். இந்த கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. இதான் 3 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்சிஸ்டன்ட் கரண்ட் அண்ட் டிரான்சிஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆர்எல்லா இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், ஆர்எல்சி சர்க்யூட்டா இருக்கட்டும் 3த்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யூனிட் 4ல 14ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Draw the frequency response of a series RLC circuit and derive the expression for bandwidth quality factor in terms of resistance and inductance L. ஆல்சோ ப்ராப்ளம்ஸும் இருக்கு. தியரியும் இருக்கு, ப்ராப்ளமும் இருக்கு. உங்களுக்கு டைரக்ட்டா இந்த மாரி கேட்டாங்கன்னா, நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிடலாம். இல்ல அவங்களே ஒரு ப்ராப்ளம் குடுத்துட்டு உங்கள வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுவாங்க. ஆன்ஸர வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுல செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் த ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சீரிஸ் ரெசோனிங் சர்க்யூட். இதுவும் ப்ராப்ளமும் இருக்கு, தியரியும் இருக்கு. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டெரைவ் த எக்ஸ்பிரஷன் m ஈக்குவல் டு k ரூட் L1 L2 ஆஃப் கப்புள்டு சர்க்யூட். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் படிச்சிருங்க, தியரி கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4க்கு ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்எல்சி சர்க்யூட் குடுத்துட்டாங்க. இந்த ஆர்எல்சி சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேண்ட்விட்த் கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதனால இந்த மாரி கேள்விகள் வர நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செல்ஃப் இண்டக்ஸும், மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த சர்க்யூட் டயகிராமுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுலயும் ஃப்ரீக்வன்சி ரெசோனன்ஸ், கரண்ட் ஃப்ளோயிங் அட் த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அவங்க கொஸ்டின் மாரி ஸ்டேட்மெண்ட் மாரி குடுத்துட்டு, அதுலருந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பிராக்டிஸுக்கு நான் குடுத்துருக்கேன். அதுமாரி 14த்ல இந்த கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, Q ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுமாரி கீழயும் பார்த்தீங்கன்னா, Q ஃபேக்டர், ரெசோனன்ஸ், டைனாமிக் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவு ஃபார்முலா தெரிஞ்சு, நீங்க அந்த கிவன்ல இருந்து எப்படி ஆன்சர் கொண்டு வரணும்னு தெரிஞ்சாலே, ஓரளவு ஈஸியா போட்டுடலாம். அதனால பார்த்துக்கோங்க தெளிவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அண்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 15ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அனலைஸ் த 3 பேஸ் 3 ஒயர் சர்க்யூட் வித் அண்ட் 4 ஒயர் சர்க்யூட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்டட் பேலன்ஸ்டு லோட். செகண்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா பேலன்ஸ்டு லோடு. இது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா இப்படி டைரக்டா கேட்டிருந்தாங்க. டைரக்டா கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அதுக்கு பேஸ் டயகிராம், சர்க்யூட் டயகிராம் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் சம்டைம்ஸ் என்னன்னா இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஆகும் கேட்குறாங்க. போத் தேரியா வரவும் வாய்ப்பு இருக்கு, ப்ராப்ளம்ஸா வர வாய்ப்பு இருக்கு. தேரியா கேட்டாங்கன்னா நீங்க ஒரு சர்க்யூட் எடுத்து நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராப்ளமா கேட்டாங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல, அதுக்கு நீங்க போடுற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டார் கனெக்டட், டெல்டா பேலன்ஸ்டு லோடு இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த 2 வாட் மீட்டர் 3 வாட் மீட்டர் ஆஃப் மெஷரிங் 3 பேஸ் பவர் வித் நீட் சர்க்யூட் கனெக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்குமே தியரி கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா ஒவ்வொரு டைம் கேட்டிருக்காங்க, அதனால படிச்சுக்கோங்க. 3 பேஸ் மெஷர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வாட் மீட்டர்லையும் 3 வாட் மீட்டர் மெத்தட்ல ரெண்டு விதமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அவங்க மென்ஷன் பண்ணியே கேட்பாங்க 2 வாட் மீட்டர் இல்லை 3 வாட் மீட்டர்னு. அது எந்த மெத்தட் கேட்குறாங்களோ அது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ப்ரீவியஸ் இயர்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பேஸ் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் அதை வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷன் சர்க்யூட், டிட்டர்மைன் த 3 பேஸ் பவர் சப்ளை டு டெல்டா கனெக்ஷன் சர்க்யூட். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டினா மேக் பண்ணி கூட ப்ராப்ளம் மாதிரியும் கேட்பாங்க. அப்படின்னா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டினாவும் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டினுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்த்துட்டு போயிட்டு நல்லது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து அப்படியே டைரக்டா கொஸ்டின் வந்துடுச்சுன்னா நம்ம தான் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. அதனால படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் மீட்டர் மெத்தடை வச்சு 3 பேஸ் பவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டர் லோடு அதை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 பேஸ் பவர் 2 வாட்டர் மீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேஸ் டயக்ராம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ண சொல்லியிருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா 3 பேஸ் பேலன்ஸ்டு ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம். அவங்க சர்க்யூட் டயக்ராம், வோல்டேஜ், கரண்ட், இம்பிடன்ஸ், பவர் ரிலேஷன் இன் 3 பேஸ்டு. ஜென்ரலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டினாகவே கேட்டாங்க. நீங்கள் ஒரு சர்க்யூட்டு இல்லை பேஸர் டயக்ராம் எடுத்து நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டாப்பிக்லாம் தெளிவாக படிச்சுட்டு கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாமை சூப்பராக ரைட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.